தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளிலும் அது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவார்த்தைகள் 2-20 முடிய. அந்நாள்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேறி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கையுடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசரே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது,
உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே பாரும், என் கையில் இருக்கும் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறார்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெல்லுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக. தாவீது இவ்விடம் சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடந்தும் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் சின்னமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசரை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரைவும் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிக் கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன். வானத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும், கடவுளே எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை
தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே நம்மிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு மலை மேல் ஏறி தம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஆண்டவர் இயேசு விரும்பியவர்களாக மாற ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். எதற்காக அவர் விரும்பியவர்களாக மாற வேண்டும் என்றால், அவர் விரும்பியவர்களாக மாறும் பொழுதுதான் அவர் தருகின்ற அழைப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தருகின்ற அழைப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவரோடு இணைந்து நம்மளால் இருக்க முடியும். அதற்காக தான் ஆண்டவர் கூறுகின்றார், என்னுடைய விருப்பமானவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எவ்வாறு ஆண்டவர் விருப்பமுள்ளவர்களாக மாற முடியும்? அதுதான் முதல் வாசகத்தில் அழகாக தாவீது அரசர் செய்தார். அவருடைய புகழ்ச்சிக்கு இல்லாமல் ஆண்டவர் உடைய புகழ்ச்சிக்கு அனைத்தையும் செய்து முடித்தார். என்னதான் அவருடைய எதிரி சவுல் அரசர் அவர் கையில் இருந்தாலும் அவர் கொல்லாமல் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். ஆகவே ஆண்டவருக்கு தான் பெருமை இருக்க வேண்டும், எனக்கு பெருமை வரக்கூடாது என்று அவர் சவுல் அரசரை கொன்றுவிட மாட்டார். மாறாக ஆண்டவரிடமே விட்டுடுவார், நீங்களே இவருக்கு தீர்ப்பு கொடுங்கள் என்று. ஆண்டவர் உயர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று எவ்வாறு புனித திருமுழுக்கு யோவான் கூறினாரோ அதே போல் தாவீது அரசரும் செய்து முடித்தார். அவ்வாறாக ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்துகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நம்மளை தாழ்த்துகின்றோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு விருப்பமுடையவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். விருப்பமுடையவர்களாக மாறிவிட்டு ஆண்டவரோடு எதற்காக நாம் இணைக்கப்படுகின்றோம் என்றால், அதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய மீட்பையும் ஆண்டவருடைய விடுதலையும் நாம் பெறுவதற்கு, ஆண்டவருடைய பேரன்பையும் நாம் பெறுவதற்கு அவரோடு இணைய வேண்டும். அதுதான் திருப்பாடல்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள். அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும், அவருடைய பேரன்பை நாம் பெற வேண்டும். எப்பொழுது அவருடைய பேரன்பை இரக்கத்தை நாம் பெறுகின்றோமோ அப்பொழுதுதான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் கூறியிருப்பது போல ஆண்டவரோடு நம்முடைய உறவு ஒப்புரவு அடையும். அதுதான் அழகாக கூறியிருப்பார்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில். நம்முடைய பாவத்தை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் நம்மோடு ஒப்புரவாகினார். அந்த ஒப்புரவின் வழியாக தான் நாம் அனைவரும் விடுதலை பெற்றிருக்கின்றோம். அந்த ஒப்புரவு யார் வழியாக வருகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான் வரும் என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒப்புரவு அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக தேவைப்படுகிறார். அப்போ யாருக்கிட்ட நாம் ஒப்புரவு பெற முடியும்? யாரிடம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவரிடம் சென்று நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, நான் மனம் மாறிவிட்டேன் என்று கூறும் பொழுதுதான் அவர் தருகின்ற அந்த ஒப்புரவை பெற முடியும்.
பழைய ஏற்பாடில் பார்த்தோம் என்றால் இறை வாக்கினர்களிடம்தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதான் அழகாக நாம் பார்த்தோம். யாரிடம்? தாவீது அரசர் தவறு செய்வார், ஆனால் நாத்தான் இறைவாக்கினரிடம் தான் கூறி செல்வார், நான் ஆண்டவரிடம் பாவம் செய்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாத்தான் இறைவாக்கினர் கூறுவார். அதன் வழியாக தான் அந்த பாவத்திலிருந்து தாவீது அரசர் வெளிவருவார். யோனா இறைவாக்கினர் எடுத்தோம் என்றால் நினிவே மக்கள் தவறு செய்வார் என்று ஆண்டவர் யோனாயிடம்தான் கூறுவார். யோனா இறைவாக்கினர் அவரிடம் கண்டு சொல்லுவார், அவர் உடனே மனம் மாறுவார்கள். அவர் வழியாக தான் அந்த ஒப்புரவு நடக்கின்றது. அது பழைய ஏற்பாடல். புதிய ஏற்பாடல் பார்த்தோம் என்றால் யாரிடம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்றால் திருத்தூதர்களிடம் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதான் புனித மத்தேயு நற்செய்தியில் அழகாக ஆண்டவர் கூறியிருப்பார். 16, 18, 19 பார்த்தோம் என்றால் புனித பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பார். என்ன அதிகாரம்? யாரெல்லாம் நீங்கள் மண்ணுலகில் தடை செய்கிறாயோ அவர்களெல்லாம் விண்ணுலகில் தடை செய்யப்படுவார்கள், யாரெல்லாம் நீங்கள் மண்ணுலகில் விடுவிக்கிறாயோ அனுப்புகிறாயோ அவர்களெல்லாம் விண்ணுலகிலும் அனுப்பப்படுவார்கள் என்று தெள்ள தெளிவாக ஆண்டவர் கூறுவார். அது 2 அதிகாரம். அடுத்து 18 நாம் பார்த்தோம் என்றால் அந்த அதிகாரத்தை அனைத்து திருத்தூதர்களுக்கும் கொடுத்திருப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம ஒப்புரவு பெற வேண்டும் என்றால் யாரிடம் அந்த அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரக்குட்பட்ட மக்களிடம், அதாவது அதிகாரக்குட்பட்ட இறை வேண்டலுக்கு உட்பட்ட அந்த ஆண்டவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அவரிடம் சென்று நாம் செல்லும் பொழுதுதான், நாம் கூறும் பொழுதுதான் ஒப்புரவு பெற முடியும். அப்பொழுதுதான் சரியான ஒப்புரவு பெற முடியும். அப்பொழுதுதான் விடுதலை பெற முடியும். நம்ம தவறான ஆளுகிட்ட போயிட்டு நம்ம பாவ மன்னிப்பு கூறி விடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு அழிந்துதான் போய்விடும். அதுக்கு உதாரணம் யார் என்றால் 2 பேர் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாடில் சவுல் அரசர் இருக்கிறார். இன்று முதல் வாசகத்தில் கூறியிருப்பார்கள், சவுல் அரசர் அழுது மனம் மாறுவார். ஆனால் யாரிடம் அந்த அழுகை செல்ல வேண்டும்? ஆண்டவரிடம் அந்த அழுகை செல்ல வேண்டும். சாமுவேல் இறைவாக்கினர் இருக்கார், அவரிடம் சென்று ஒப்புரவு, ஆண்டவர் தருகின்ற ஒப்புரவை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் இறைவாக்கினரிடம் அவர் கூற மாட்டார். அந்த ஒப்புரவு ஒழுங்காக பெறவில்லை. என்ன நடந்தது? மீண்டும் அதே தவறை செய்வார். அதே தவறை செய்து கடைசியில் என்ன அவர் செய்தார்? அவருடைய வாளில் அவரே விழுந்து அவர் உயிரை அவரே எடுத்து விட்டார். அவர் வாழ்வு அழிந்து விட்டது. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் என்ன நடந்திருந்தால் யூதாஸ் இஸ்காரியத், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண் முன்பாகவே இருக்கிறார், அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. மாறாக யாரிடம்? யார் அவரை தவறு செய்ய தூண்டினாரோ அவரிடமே கூறுகிறார், இந்த அப்பாவியான இரத்தத்தை நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன், நான் செய்த தவறு, இந்த வெள்ளி காசை எடுத்து சொல்லி எரிந்து விடுகிறார். மாறாக ஆண்டவரிடம் சென்று எவ்வாறு புனித பேதுரு அழுது ஒப்புரவு வாங்கினார், அதே போல ஒப்புரவு வாங்கியிருந்தால் யூதாஸ் இஸ்காரியத்துக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கின்றோம். ஆனால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் செல்லாமல் அந்த மனிதர்களிடம் சென்று என்ன நடந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அவரும் அவருடைய வாழ்வை அவரே எடுத்து கொள்ளுவார். அதன் வழியாக அவர் வாழ்வு அழிந்துவிடும். ஆகவே ஒப்புரவு பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான் பெற முடியும். இல்லைன்றால் ஆண்டவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? திருத்தூதர்கள் வழியை மறுபாக வருகின்றவர் யாரு? குருக்களாக தான் இருக்கிறார். அவர் வழியாக தான் நம்மால் ஒப்புரவு பெற முடியும். அப்பொழுது பெறும் பொழுதுதான் சரியான ஒப்புரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் வழியாக அவரோடு அவர் தருகின்ற அந்த மீட்பையும் அந்த விடுதலையும் பெற முடியும். ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். திருவே திருப்பலி பொருளனையே உம் திருக்கழல் வணங்கி தருகின்றோ, திருக்கழல் வணங்கி தருகின்றோ. ஒளிரும் தணலில் உனதெழில் வடிவை உணர்த்திட புகுந்தோ மன்பாக. ஒளிரும் தணலில் உனதெழில் வடிவை உணர்த்திட புகுந்தோ மன்பாக. குறிஞ்சிடும் வேள்வி விளைந்திடும் மொழியில் புவிதனை படைத்தோ பலியாக.
புவிதனை படைத்தோம் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இவ்வழியின் நினைவை கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதினங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பான மக்களே, ஒப்புரவு பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். ஆகவே இந்த சாதாரண அப்பமும் இந்த சாதாரண திராட்சை ரசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய உடலும் இரத்தமுமாக மாறவிருக்கின்றது. ஆகவே தாழ்ந்து அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாருடன் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனைப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.